எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு கிச்சன் டிப்ஸ் பார்க்க போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் வாங்கிட்டு வந்துடுறோம். அதை வண்டு புழுக்கள் வராமல் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலாம். முக்கியமாக இது புதுசாக நீங்கள் ஃபேமிலி ரன் பண்ணுறவங்க, யங்ஸ்டர்ஸுக்கு, அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கும் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டு புழுக்கள் மளிகை பொருட்களில் வந்துட்டால் உங்களுக்கு வெயிலில் காய வைக்கக்கூடிய வசதி கூட அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்காது. அப்போ வண்டு புழுக்கள் வராமல் இந்த மளிகை பொருட்கள்லாம் எப்படி நம்ம சர்வ் பண்ணலாம், மெயின்டைன் பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம அளவுக்கு அதிகமான சமையல் சமைச்சு இதை தூக்கி எறியக்கூடாதுன்னு சொல்கிறோமோ, விளைஞ்ச பொருட்களை நம்ம வாங்கின்னு வந்து வண்டு புழு பிடிச்சு அதையும் நம்ம குப்பையில் எறியக்கூடாது. எல்லாமே விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு விளைவிச்சு கொடுக்கறது. அதனால் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது மளிகை சாமான் நம்ம எப்படி வண்டு வராமல் நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, எப்போதுமே மளிகை சாமான் வாங்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன மளிகை பொருட்கள் பாக்கி இருக்குது போன மாதத்தில், அதை தவிர்த்துட்டு என்ன வாங்கலாம், எவ்வளோ அளவுகளில் வாங்கலாம் அப்படிங்கிறத முதல்ல கண்டிப்பாக நம்ம குறித்து வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மளிகை பொருட்கள் வாங்குகிற கடைகள் எப்படின்னா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கணும். அதாவது பழைய சரக்கே இருக்கக்கூடாது. நல்லா புதுசு புதுசாக நம்ம பேக்கெட் போட்டு இருந்தால் தான் நம்ம அதை வாங்கின்னு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தாராளமாக 1, 1.5 மாதம் நம்ம யூஸ் பண்ணுற வரைக்கும் வண்டு வராது. ரொம்ப ஓல்டு ஸ்டாக்காக இருந்தால் அவங்களே 1 மாதம் 2 மாதம் பேக்கெட் போட்டு வச்சுருந்தாங்கன்னா அதை நம்ம வாங்கிட்டு வந்த 10 நாளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டு வந்துடும். அதனால் கண்டிப்பாக அந்த 2 டிப்ஸுமே முக்கியம். இப்போது நான் வாங்கியிருக்கிற மளிகை சாமான்கள்லாம் பார்த்திங்கன்னா ஹோல்சேல் கடையில் வாங்கினது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் 1, 2 நான் கவனிக்காமல் விட்டதில், இல்லை ஊருக்கு போகிறப்ப சமைக்காமல் இருந்ததில் வண்டு வந்திருக்கு. அதனால் அதுவும் நான் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறப்ப எனக்கு வெயிலில் காய வைக்கக்கூடிய எந்த சௌகரியமும் இல்லை. நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஒரு அரை மணி நேரம் நம்ம செலவழித்தோம்னா வாங்கின்னு வர அத்தனை மளிகை சாமானையும் மாதக்கணக்காக நீங்கள் வண்டு இல்லாமல் பார்த்துக்கலாம். முதல்ல நான் எடுத்துருக்கிறது பாருங்கள், உருட்டு உளுந்து இட்லிக்கு ஊற போடுறது. இதில் என்ன வண்டு வருமானு நீங்கள் கேட்கலாம். இதில் தான் மெயினாக எனக்கு வண்டு வந்தது. அதனால தான் நான் முதல்ல இந்த ப்ராசஸ்லாம் நான் ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பெரிய ஜல்லடை, பெரிய கண்ணு உள்ள ஜல்லடையில் இந்த உருட்டு உளுத்தம் பருப்பை சலிக்கிறேன் பாருங்கள். இதில் இருக்கிற உமியினால தான் முதல்ல நமக்கு வண்டு வருது. ஏதாவது ஒரு குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. அந்த ஆயில் ஒரே ஒரு டீஸ்பூன், ரொம்ப அதிகமாக வேண்டாம். இந்த மாதிரி தாம்பாளத்தில் இல்லை ஜல்லடையில் போட்டிருக்கையில சலிச்சதுக்கப்புறம் அதில் நம்ம நல்லா தேய்ச்சி விடணும். உருட்டு உளுந்தும் சரி, உடச்ச உளுந்தும் சரி, 2மே இப்படி தான் பண்ணணும். நல்லா பாருங்கள், கையால் தேய்ச்சி தேய்ச்சி விடுறேன். ஈவனாக உங்களுக்கு எல்லாமே ஒரு எண்ணெய் கோட்டிங் ஆகிருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் நம்ம தடவுறதுனால உளுந்து காணாதோ அப்படிலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக எந்த ஒரு வண்டு புழு வராது. இதே மாதிரி தான் நம்ம அடுத்தது தாளிக்கிற உளுந்து இருக்குது பார்த்தீங்களா, அதையும் இதே மாதிரி தான் எடுத்துக்கணும். அதில் ரொம்பவே அதிகமாக உங்களுக்கு அந்த உளுந்து பவுடர் இருக்கும். நான் இப்போ திரும்பவும் இதை சலிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு அந்த சல்லடை கண்ணு மாற்றிட்டேன். முதல்ல பெருசாக வச்சுருந்தேன், கொஞ்சம் இப்போ ரவை சல்லடை வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப சுத்தமாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்படியே இருந்தாலும் கண்டிப்பாக கொஞ்சம் எண்ணெய் தடவி வைக்கிறதுல ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ பாருங்கள், அடுத்தது கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு இதே போல் நான் லேசாக எண்ணெய் தடவி வைக்கிறேன். இந்த மாதிரி எண்ணெய் தடவி வைக்கிறப்ப நல்ல ஷைனிங்காக இருக்கும். கண்டிப்பாக அந்த ஆயில் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான வண்டும் வராது. 2, 3 மாதம் வச்சுக்கலாம். எல்லாமே ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது. நிறைய பேர் டபுள் டோர் ஃப்ரிட்ஜெலாம் வாங்குறாங்க. எல்லாருக்கும் அது மாதிரி வாங்க முடியுமா? இல்லை அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ண பண்ண என்ன வீட்டில் சாமான் இருக்குன்னே தெரியாது. இப்போ பாசிப்பருப்பு செஞ்சுட்டுருக்கேன் பாருங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் சாமான் ஒரு லிஸ்ட்டு எழுதுவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிட்டாலே பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு மாதிரி டபுள் மடங்கு இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டே வாங்க, நான் எல்லா விஷயமும் சொல்லிட்டு வரேன். எது சமைக்கணுமோ சமைக்கக்கூடாதோ பார்த்ததெல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க. அந்த மாதிரி வச்சு அப்படியே ஃப்ரிட்ஜில் டம்ப் பண்ணுவாங்க. எத்தனை சாமான்கள் உங்களுக்கு வண்டு பிடிச்சி தூக்கி எறிஞ்சிருக்காங்கன்னு நான் நிறைய பார்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், அப்பளம் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்பளத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கண்டிப்பாக அந்த உளுத்த மாவு மேலே கோட்டிங் ஆகிருக்கும். அதனால் என்னாகும், முதல்ல பார்த்தா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 10, 15 நாளில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓட்டை ஓட்டையாக போட்டு அப்படியே உங்களுக்கு தூள் தூளாக பவுடராக உதிர ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா ஒரு மாதிரி தட்டி எடுத்துட்டு ஒரு டப்பாவில் போட்டு கண்டிப்பாக ஒரு கட்டி பெருங்காயமோ, பெருங்காயத்தூளோ, இல்லை பெருங்காய கட்டியோ இதை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பளம் 1 மாதமோ 2 மாதமோ எத்தனை நாள் ஆனாலும் அந்த பெருங்காய வாசனையோடு இருக்கிறதுனால அப்பளத்தில் புழு இருக்காது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா புளி. புளி பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரியில் பார்த்திங்கன்னா
1, 2 கொட்டைய எடுத்துட்டு மிஷினில் அப்படியே ப்ரெஸ் பண்ணுவாங்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் ரவுண்டாக உங்களுக்கு ரோல் மாரி கிடைக்கும். அதிலலாம் பார்த்தீங்கன்னா, அங்கங்கே நிறைய புளியங்கொட்டை இருக்கும், ஓடு இருக்கும். அதனால தான் இதில வண்டு வராது, புழு இருக்கும். அது இடுக்குகள்ல இருக்கும். நீங்க கண்டிப்பா அத நீங்க புழு வந்துடுத்துன்னா, புளியில நீங்க வெயில்ல காய வைக்காம போவே போகாது. அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கவங்க எங்க வெயில்ல காய வைப்பாங்க? அப்ப அந்த புழுவோட இருக்கிறப்ப சமைக்கவே பிடிக்காது. அப்ப அத நம்ம தூக்கி போட முடியுமா? அதனால புளி வாங்கின்னு வந்தோன்னயே, கொஞ்சம் நம்ம ஒரு 10 நிமிஷம் டிவி சீரியல் பார்த்துண்டே, அதில இருக்கிற வேரு, ஓடு, ஏதாவது புளியங்கொட்டை இருந்தெல்லாம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டிங்கன்னா, அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, வருஷ சாமான்ல இந்த மாரி புளி வாங்குனாங்கன்னா, நல்லா உதுத்து விட்டு, பிரிச்சு வெயில்ல காய வச்சு, விளக்கெண்ணெய் தடவி வைப்பாங்க. இப்ப பாருங்களேன், அங்கங்க நெறைய இந்த புளி ஓடும், 2 புளியங்கொட்டை தான் இருந்தது. இன்னுமே ஆஞ்சுன்னு இருக்கேன். கொஞ்சம் நல்லா ஒரு ஃபேன் காத்துல நல்லா உணர்த்த விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சோம்னா, நல்லா உங்களுக்கு புளி இருக்கும். வண்டு, புழு வராது. இப்ப அடுத்தது மல்லி பார்ப்போம். மல்லி பார்த்தீங்கன்னா, வாங்கின உடனே நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, சாம்பார் பொடி, ரசப்பொடி அரைச்சுட்டு வந்துருவாங்க. மல்லித்தூள் அரைப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், வேணுங்கிறப்ப தான் அரைப்பேன். ரசப்பொடிலாம் 15 நாளைக்கு ஒரு தடவ ஃப்ரெஷ்ஷா அரைப்பேன். அப்புறம் சுக்குமல்லி காப்பி பொடிக்கு, இதெல்லாம் ஆல்ரெடி பவுடர்ஸ்லாம் இருந்ததுன்னா, அத தீர்ந்து போனப்புறம் செய்யணும்னு பார்த்தா, ஒரு 10 நாள் கழிச்சு நம்ம திரும்பவும் இந்த மாரி சுக்குமல்லி காப்பி பவுட்ரோ, வேற எதுக்காவது மல்லிய யூஸ் பண்ணணும்னு பார்த்தா வண்டு இருந்துரும். அதனால நம்ம வாங்கிட்டு வந்தோனே மல்லிய வாணலில ஒரு 5 நிமிஷம் ஒரு சிம் ஃப்ளேம்ல நல்லா சூடு ஏறுற வரைக்கும் நம்ம ட்ரையா வறுத்துக்கணும். ஆயில்லாம் போட வேணாம். நல்லா ட்ரையா வறுத்து மட்டும் எடுத்து வச்சுட்டோம்னா, 2 மாசம், 3 மாசம் ஆனாலும் உங்களுக்கு வண்டு வராது. முக்கியமா பாருங்க, மழை காலங்கள்ல நீங்க தனி வீட்லயே இருக்கீங்க. உங்களுக்கு வெயில் வசதிலாம் இருந்தா கூட, மழை காலம் வந்துடுத்துன்னா, நீங்க இந்த சாமான்கள்லாம் வண்டு வந்தா எப்படி காய வைப்பீங்க? அதனால இந்த ப்ராசஸ் நீங்க தனி வீட்ல இருந்தா கூட கண்டிப்பா செய்யுங்க. ரோஸ்டட் ரவா, டபுள் ரோஸ்டட் ரவான்லாம் கூட இருக்கு. இருந்தாலும் நான் எப்போதுமே இத வாங்கின்னு வந்து பாக்கெட்ட பிரிச்சுட்டு, இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு சூடு பொறுக்குற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் சிம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்து வச்சுருவேன். அந்த மாரி வறுத்து வைக்கிறப்ப கவலையே இல்ல. ஏன்னா, ரோஸ்டட் ரவான்னு சொல்லி நம்ம பாக்கெட் வாங்கின்னு வந்ததுல கூட நான் வண்டு இருக்கிறத பார்த்துருக்கேன். அதேபோல இப்ப நம்ம எப்படி உளுத்தம் பருப்புலாம் செஞ்சோமோ, அதே மாரி தான் அரிசி கூட 5 கிலோ 1 மாசத்து முழுக்க யூஸ் பண்றவங்கலாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இதே மாரி வண்டு வந்துரும். அரிசியில கூட நீங்க எண்ணெய தடவி வைக்கலாம். அப்புறம் தானியங்கள், கொண்டக்கடல, பட்டாணி அந்த மாரி இருந்தா கூட அதுக்கும் இதே மாரி நீங்க லேசா எண்ணெய் தடவி வைக்கலாம். இப்ப ரவ பாருங்க ஓரளவு கை பொறுக்குற சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா சூடு ஆறுனப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க முக்கியமா அவல். அவல் வந்து நாங்க நெறைய வாங்கி செய்வோம். இந்த அவல்லையும் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதா புழுக்கள். கண்ணுக்கே தெரியாது வெள்ளையா இருக்கும். வண்டும் இருக்கும். ஆனா சின்ன சின்னதா புழுக்கள். அதனால கண்டிப்பா அந்த அவல்ல பார்த்தீங்கன்னா, நெறைய உமி இருக்கும். அதனால இதே மாரி ஜல்லடையில போட்டு நம்ம கிளீனா நல்லா தட்டி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலத்தில மொறத்தில வந்து புடைப்பாங்க. இப்ப யாருக்கும் மொறத்தில வச்சு புடைக்க தெரியல. அதனால ஜல்லடையில வாங்கி வச்சு நம்ம அதையும் நல்லா சலிச்சு வச்சுக்கலாம். பாருங்க இன்னுமே நானு அந்த வேரெல்லாம் எடுத்துட்டே இருக்கேன். இப்ப நல்லா கிளீனா எடுத்து புளி, இப்ப எடுத்து நம்ம பாட்டில்ல வைக்கலாம். கொஞ்சமா நம்ம வாங்கிண்டா எண்ணெய் தடவணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் நெறைய நீங்க ஒரு 2 கிலோலாம் வாங்கியிருக்கீங்க. 2, 3 மாசத்துக்கு ஒரு தடவ தான் நீங்க மளிகை சாமான் வாங்குவீங்கன்னா, கண்டிப்பா இந்த புளியெல்லாம் பிரிச்சு விட்டு கொஞ்சம் நம்ம எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். பாருங்க வீவர்ஸ், 1 மாசத்துக்குரிய மளிகை பொருட்கள நம்ம எப்படி சுத்தமா வச்சுக்கலாம், வண்டு, புழுக்கள் வராம எப்படி நம்ம சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோ முழுக்க சொல்லிட்டேன். எப்படி நம்ம சமைச்ச பொருட்கள வீணாக்கக்கூடாதுன்னு சொல்றோமோ, அதேபோல அந்த சமைக்கிறதுக்கு முன்னாடி வாங்கக்கூடிய மளிகை பொருட்களையும் வண்டு, புழுக்கள் வந்து தூக்கி எறியறது கூட நம்ம விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் விளைவிச்சு நமக்கு குடுக்குறாங்களோ, அதுக்கு உண்டான மதிப்ப நம்ம குடுக்கணும். அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இதே போல ஒவ்வொரு முறையும் மளிகை பொருட்கள் வாங்குறப்ப, இந்த மாரி மெயின்டெயின் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி நெனச்சீங்கன்னா, லைக்ஸ் குடுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கமெண்ட்ஸ போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ்ல பார்ப்போம். தேங்க் யூ வீவர்ஸ்.